கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சண்முக பாண்டியன் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சது. குவிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றத விட பல நடிகர்கள் வாக்கு கொடுத்தாங்க. சண்முக பாண்டியனுடைய படத்துல நான் கெஸ்ட் ரோல் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு ராகவா லாரன்ஸ் அவர்களும் நடிகர் விஷால் அவர்களும் இவங்களை தாண்டி ஒரு சில முக்கிய பிரபலங்களுமே இந்த வாக்க மேடையிலேயே கொடுத்தாங்க. ஆனா இதுவரை யாருமே அதனை நிறைவேற்றவில்லை. அது மட்டும் இல்லாம சண்முக பாண்டியன் அவர்களுடைய படைத்தலைவன் திரைப்படத்துல ஒரு முக்கிய பிரபலம் நடிக்க உள்ளார் அப்படின்ற தகவல் வைரலாச்சே தவிர ஆனால் அந்த படத்துல வேறு எந்த பிரபலமுமே நடிக்கல. இதனடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய கொம்பு சிவி அப்படின்ற திரைப்படத்துல இவருடன் இணைந்து சரத்குமார் நடிக்கிறாரு. இவருமே கேப்டனுக்காகவெல்லாம் நடிக்கல. படத்துடைய ஸ்கிரிப்டுக்கு இவர் தேவை அப்படின்றதுனாலும் படத்துடைய கதை அந்த அளவிற்கு வலுவாக இருக்கு அப்படின்றதுனாலுமே சரத்குமார் அவர்கள் இந்த கதாபாத்திரத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்காரா. இதனடுத்து பாத்தீங்கன்னா கேப்டனுடைய குடும்பத்திற்கு பலருமே உதவி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில யாருமே பெரிதாக உதவி பண்ண முன்வரல. சண்முக பாண்டியன் அவர்களுடைய படைத்தலைவன் திரைப்படத்துடைய ரிலீஸ் செய்தியே 3 அல்லது 4 ரிலீஸ் செய்தி விட்டுட்டு 5வது ரிலீஸ் செய்தியில தான் படத்தையே லாக் பண்ணாங்க. அப்படி இந்த படத்துடைய ரிலீஸிற்கு உதவி பண்ண ஒரே ஆள்னா அது தளபதி விஜய் அவர்கள் தானா. விஜய் சார் பாத்தீங்கன்னா அவருடைய கோட் திரைப்படத்தை முடித்துவிட்டு நேரடியாக கேப்டனுடைய கோவிலுக்கு சென்று ஆசீர்வாதமுமே பெற்றாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா கேப்டனுடைய குடும்பத்திற்கு தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் உதவி இருக்காராம். அது மட்டும் இல்லாம சண்முக பாண்டியனுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளையுமே ஏற்படுத்தி கொடுத்துட்டும் இருக்காரா. ஆகையால கேப்டனுடைய குடும்பத்தின் தரப்புல இருந்து சண்முக பாண்டியனுடைய அண்ணனான விஜய பிரபாகரன் அவர்கள் நன்றியுமே தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.